வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து எங்கள் பொண்ணோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணோட பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். லாஸ்ட் vlogல பாப்பாவுக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பாப்பா ஏஜ் அட்டென்ட் பண்ணி ஒரு 1 வீக்கில் நடந்துச்சு. இது வந்து மெயின் ஃபங்க்ஷன். அப்போது கத்திரி மாதம் நடந்துருந்ததுனால அப்போ ஃபங்க்ஷன் வைக்கல. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வச்சாங்க. இந்த குட்டி பையன் வந்தாலேருந்து டான்ஸே தான் ஆடின்னு இருந்தார். சாங் போட்டுட்டா போகிறோம் போய் டான்ஸ் ஆடுறாரு. அந்த குட்டி பையனுக்கு நான் வந்து பாட்டி ஆகிறேன், அவங்க அப்பாவுக்கு வந்து சித்தி. எல்லாம் குட்டி பாட்டின்னு சொல்லின்னு இருந்தாங்க. எங்கள் பாப்பா கூட கையில் பிடிக்க முடியல, போனாலேருந்து ஒரே டான்ஸ் தான். டான்ஸ் ஆடி 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 ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க அவங்க. இது வந்து அண்ணா பொண்ணு, அதாவது ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை, அந்த பாப்பாவோட தாய்மாமா பொண்ணு. அப்புறம் இதுதான் அந்த பாப்பா, ஃபங்க்ஷன் நடக்க போகிற பாப்பா. ஃபங்க்ஷன் இவங்களுக்கு தான் நடக்க போகுது. அவங்க ஃபேஸஸ் எல்லாம் ஏன் இப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன்னா, அந்த குட்டீஸ் எல்லாம் டான்ஸ் ஆடி ஆடி ரொம்ப கழிச்சு போயிட்டு உட்காந்துட்டாங்க. அவங்க ஃபேஸ் எல்லாம் ரொம்ப வாடி போயிருந்தது, அதுதான் அவங்கள காமிச்சுன்னு இருந்தேன். இவர் வந்து எங்கள் அண்ணா பையன், அவர் யாருக்கிட்டவும் வரமாட்டார், தனி உலகம். அம்முவோட 2.0 அவர். ஃபர்ஸ்ட் ஆள்லாம் அம்மு அப்படி தான் இருக்கும். நான் வந்து மார்னிங் குளிச்சுட்டு ஒரு சாரீ வேர் பண்ணிட்டேன். இது வந்து காதி கட்டன் சாரீ. ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு கூட வேர் பண்ணியிருப்பேன் இந்த சாரீ. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களே 2-3 மெம்பர்ஸ் எனக்கு கேட்டாங்க இந்த சாரியோட டீட்டெயில்ஸ். எங்கள் பெரியப்பா பொண்ணு வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. எப்போ இருந்தோ நான் கேட்டுன்னு இருந்தேன், இன்னைக்கு காதி கட்டன் சாரீ வேணும் என்ன. இந்த சாரீ வந்து நயன்தாரா இன்ஸ்பயர்டு சாரீ. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நயன்தாரா வேர் பண்ணியிருப்பாங்க இந்த சாரியாவை. இது வந்து 65 kg சிக்கன் பிரியாணி ப்ரிப்பரேஷன்ஸ். அப்புறமா கேசரி ரைத்தா. கேசரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணியும் ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீடு, இங்கே காலியாக தான் இருக்கும், பிளேஸ் யாருமே இல்லை. அதனால் இங்கே நாங்கள் பிரியாணி குக் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டை என்ன பண்ணால், ஸோ ஆளுங்க வந்துன்னு போகிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு இங்கே பண்ணிட்டோம். பிரியாணி மாஸ்டர் அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு 4-5 மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கினாங்க. அப்புறம் சிக்கன் வந்தது, பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து இந்த தாய் மாமா வேறு ஊரில் கொடுப்பாங்கல்ல, ஏதாச்சும் பொருள் வாங்கின்னு வந்து அந்த பொருளில் இந்த சீப்பு, மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, புட்டு, கேசரி, அப்புறமா இந்த ப்ரௌன் ரைஸ் இருக்குல்ல, அதான் அந்த மட்டை அரிசி ஏதோ சொன்னாங்க, அதில் சிறுபருப்பு போட்டு ஊற வச்சு அதில் சர்க்கரை இல்லை வெல்லம் போட்டு அதுவும் கொடுக்கணும். அப்புறமா அதில் ஒரு ஃப்ளவர் வைக்கணும். அதுக்கு தான் நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணின்னு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் அந்த சீப்பியோட கவரை ஓப்பன் பண்ண முடியல, ரொம்ப ட்ரை பண்ணி தான் ஓப்பன் பண்ணேன். சரியான வெயிலாக இருந்ததுங்க. மேலே பந்தல் போட்டு இருந்தாலும் தீசனையாக இருந்தது, ஃபுல்லாக செட் ஆகினே இருந்தது. காற்று சுத்தமாக வரவே இல்லை. நான் கொஞ்சம் மட்டும் தான் எடுத்து வச்சுட்டு அப்புறமா என்ன ஆள விடுகிட சாமின்னு நான் உள்ள ஓடி போயிட்டேன். அப்புறமா வீட்டு பக்கத்தில் இருந்த பெரியம்மாங்க, அக்காங்க, அவங்க தான் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க நீட்டாக. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரத்தில் அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க தாய்மாமா ஒய்ஃப் வந்து ஊரில் இருக்க எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு வரணும். அவங்க போயிருந்தாங்க. போயிட்டு அவங்க இன்வைட் பண்ணிட்ட பிறகு ஊரில் இருக்க ஒவ்வொருத்தராக வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் அந்த பாத்திரமெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்து வைக்கணும். அப்படி எத்தனை பேர் வராங்களோ ஊர்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கணும். இவங்க வந்து எனக்கு அக்கா வராங்க, அவங்களுடைய பேரன் தான் அவன், அதனால எனக்குமே அவன் பேரன் தான். இதுக்கு முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆடி கழிச்சு போயிட்டு உட்காந்துன்னு இருந்தாங்களே, அந்த குட்டீஸ் தான் இவங்க. ஈவினிங்காக அவங்க குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இவங்க எல்லாருக்குமே மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் தான். ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து என்னுடைய மருமக, அதாவது இது முன்ன அந்த குட்டி பையனை காமிச்சில்ல, அந்த குட்டி பையனோட அம்மா. இந்த பாப்பா வந்து அண்ணா பொண்ணுன்னு சொன்னல, இந்த பாப்பா சரியான வாளுங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டா கூட விட மாட்டாங்க. அவங்களுக்கு அது பண்ணியே, எனக்கு அது பண்ணலையே. அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கு ஏற்ற போல, அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற போல நான் மேக்கப் போட்டுன்னு இருந்தேன். அதுக்கு அவங்க அப்படி பேசின்னு இருந்தாங்க. இதுதான் அந்த குட்டி பையனோட அம்மா. இதுக்கு முன்னே அந்த பையனோட பர்த்டேக்கு போனேன், அவ்வளோ நேரம் இல்லை, போய் சீக்கிரமாக வந்துட்டேன். இப்போ வந்து ஒரு 2 days இருந்தோம்ல, இப்போ நல்லா க்ளோஸ் ஆகிட்டோம். அப்புறமா ஈவினிங் ஐயர் வந்து பூஜை ஹோமம்லாம் பண்ணின்னு இருந்தாங்க. ஐயர் வந்து இந்த பூஜை ஹோமம்லாம் பண்ணாதான் தீட்டெல்லாம் கழியும், அதனால தான் ஐயர் கூட்டின்னு வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணுவாங்க. சரி, பூஜை பண்ணுறது வீடியோ எடுக்கலான்னு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோன் கேட்டால், எனக்கு தெரியாது, நீ தானே வச்சேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. நான் எங்கே வச்சேன், எனக்கு தெரியவே இல்லை நான் எங்கே வச்சேன்னு ஃபோனு. அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்களா, எங்கே திங்ஸ் வைக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபோன் தொலைச்சிட்டோம். இன்னும் ரொம்ப நேரம், ஒரு 1/2 hour மேலே ஃபோன் தேடிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக பூஜை முடிகிற டைம் தான் ஃபோன் கிடச்சிது. அப்போ தான் போயிட்டு அதை லாஸ்ட்டாக கொஞ்சம் அது மட்டும்தான் வீடியோ எடுத்தேன். நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்திருந்தாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் பேர் தான் தெரியும், நிறைய பேர் தெரியாது எனக்கு. இங்கே இருக்கிறவங்கலாம் எனக்கு நல்லா தெரியும். இவங்க வந்து நல்லா ஜாலி டைப், நல்லா ஃபன் பண்ணுவாங்க எல்லாமே. இதுக்கு முன்னே தான் மேரேஜில் மீட் பண்ணோம், நல்லா ஜாலியாக இருந்தது. அன்னைடே ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக ரொம்ப நல்லா போச்சு.
இதில் ஃபன் பார்ட் என்னன்னா, இந்த அக்கா வந்து எங்கள் அக்காவோட தங்கச்சி, அதாவது எங்கள் ஓரத்தையோட தங்கச்சி அவங்க. இந்த அக்காவும் நானும் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். ஆல்ரெடி டீ கொடுத்துட்டாங்க. அப்போ நான் வீடியோ எடுக்கல. நான் டீ குடிக்கிற வீடியோ எடுன்னு அக்கா என் ஃபோன் தம்பாலக்கா தேடிட்டு இருக்குங்கன்னு சொன்னேன். அப்புறமா அக்கா ஃபோன் கேட்டுச்சு, டீ மறுபடியும் எடுத்துன்னு வாக்கா என்ன, மறுபடியும் அவங்க கிட்டே இருந்தாலும் டீ வாங்கிக்கின்னு ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் சர்வ் பண்ணாங்க. இப்போவே அல்ல, அந்த அக்கா எப்பவுமே அப்படி தான் ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த அக்கா இருக்கிற பிளேஸில் எப்பவுமே சிரிப்பு சத்தம் தான் கேட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப நாளாக ஈகராக வெயிட் பண்ணி இருந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. இனிமேல் எப்போ எல்லாம் ஒன்றா மீட் பண்ணி ஃபன் பண்ண போகிறோன்னு தெரியல. அதோ என்னை பார்த்து கை காட்டின்னு திட்டுன்னு இருக்காங்கல்ல, அவங்க தான் என்னுடைய பெரிய நாத்தனார். இவன் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துக்குன்னு எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறது தான் வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திட்டல மாட்டாங்க, சும்மா அப்படிதான் கலாய்ச்சின்னு இருப்பாங்க. அப்புறமா ஸ்டேஜ் எல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணதை இந்த குட்டீஸ் எல்லாம் ஸ்டேஜ் மேலே ஏறிடுச்சுங்க. சாங் போட்டு விட்டதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களோட ஆட்டத்தை. குட்டீஸ் எல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் டான்ஸ் ஆடிப்பாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 1.5 hours டான்ஸ் ஆடிருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் அவங்களே ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. அவ்வளோ நல்லா ஸ்டேஜில் டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்க. ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருந்து அந்த குட்டீஸ்க்கெல்லாம் உடம்பு சரியில்லாது போயிடுச்சு. எல்லாம் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடின்னு இருந்தாங்களா, எல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க. அதனால தான் அந்த குட்டீஸ்க்கெல்லாம் உடம்பு சரியில்லாது போயிடுச்சு. அப்புறமா இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரம்ஸ் வந்து இவங்க அந்த பாப்பாவை அவங்க தாய் மாமா மேலே தூக்கின்னு ஊரெல்லாம் சுற்றிட்டு வருவாங்களா, அவங்க முன்ன இந்த ட்ரம்ஸ் வந்து வாசிச்சுட்டே போகணும். அதனால இந்த ட்ரம்ஸ் வச்சாங்க.
ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா டான்ஸ் ஆடிக்கின்னு ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அவங்க தாய் மாமா கூட்டின்னு வந்து ஸ்டேஜ் மேலே விட்டாச்சு பாப்பாவை. அப்புறமா அவங்க தாய் மாமா எடுத்துன்னு வந்து சாரி அந்த பாப்பாவுக்கு கொடுத்தாங்க. அது வேர் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வந்தால ஸ்டேஜ் மேலே நின்றுட்டாங்க அந்த பாப்பா. அப்புறமா கோலாட்டம் கூட வச்சுருந்தாங்க. அந்த பாப்பா ஸ்டேஜ் மேலே வந்து நின்ற பிறகு கோலாட்டம் ஆடுறது ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா போச்சு எல்லாமே. நிறைய பேர் அந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, அந்த ட்ரெஸ் அந்த பாப்பாவுக்கு கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு சாப்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றும் போது அந்த பாப்பாவுக்கு லெஹெங்கா அப்படி போட்டதுனால இந்த வாட்டிக்கு ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னலாக போயிட்டாச்சு. ஹாஃப் சாரீ ஃபஸ்ட்டு, அப்புறமா சாரீ. அந்த பாப்பா ரொம்ப ஷை டைப். அசல் ஃபோட்டோவே பிடிக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கூட ஃபோட்டோக்கு ஸ்மைல் பண்ண மாட்டாங்க. எதுவுமே தெரியாது. ஆனால் ஃபோட்டோ படிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த பாப்பாவுக்கு அந்த ஃபோர்ஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு. அதனால நான் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சா. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அந்த பாப்பாவுக்கு தூக்கம் வந்துடுச்சு. இந்த சாரீ மாற்றி அப்புறமா ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட போல் ஆயிடுச்சு அந்த பாப்பாவை. அந்த கேமரா லைட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சுன்னு என்ன ப்ராப்ளம்னு பார்க்கறதுக்குள்ளே போனாரா, அந்த கேமரா என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் அந்த கேமரா வச்சுன்னு ஃபன் பண்ணின்னு இருந்தோம். இப்போ கட்டின்னு இருக்க சாரீ வந்து நாங்கள் ஒரு 5 மெம்பர்ஸ் இதே சாரீ வந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த பாப்பாவோட தாத்தா எடுத்து கொடுத்தாங்க. அதாவது எங்கள் அக்காவோட அப்பா எடுத்து கொடுத்தாங்க எங்களுக்கு. அந்த பாப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு உட்காடுறாங்க. மறுபடியும் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ பிடிக்க ஃபோர்ஸ் சொல்லிடுறாங்களா, எழுந்துக்கு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அந்த பாப்பா. அவ்வளோதான். ஆனால் நைட் ஃபுல்லாக ஃபங்க்ஷனெல்லாம் நல்லா முடிச்சுட்டு மார்னிங்காக நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் பீச்சுக்கு போனோம்னா ஃபஸ்ட்டு 6 தாண்டி தான் பீச்சுக்கு போகணும். அதனால தான் ஃபஸ்ட்டில் போட்டில் எங்கள் ஊரில் ஃபிஷ் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் ஊர் வந்து ஆந்திரா கொண்டூர்பாளையம். இந்த மீன் பிடிச்சிருக்காங்கல்ல, இந்த 3 போட்டு 4 போட்டு அப்படியெல்லாம் மீன் வரும். அது வந்து தமிழ்நாட்டுக்காரவங்க போட்டாக இருக்கும். அவங்க வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுக்கு ஆப்டாக்கா நாங்களும் எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். அண்ணன் வந்து எங்கள் ஊருக்காரவங்களுக்கு கிடைக்கல, அது வந்து தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு தான் கிடைச்சிது. அவங்க இங்கே எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நாங்கள் ஆந்திரானாலும் எங்கள் ஊரில் எல்லாமே தமிழ் தான் பேசுவோம். நாங்கள் எல்லாருமே தமிழ் தான் பேசுவோம். ஆனால் எங்கள் தமிழ் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியே இருக்கும். முன்ன போகிற போட்டு எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுவும் எல்லாமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தான். அப்புறம் இன்னொரு போட்டில் தான் நாங்கள் வந்தோம். நல்லா ஒரு மத்தியானம் வெயிலில் கிளம்பணும். ஒரு 11:40 அந்த டைமுக்கு கிளம்பணும். சரியான வெயில். அந்த வெயிலில் தண்ணியில் விழுவுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் எப்பவுமே பீச்சுக்கு போனால் தண்ணியிலே விழுவ மாட்டேன். பட் இந்த டைம் வந்து ஃபுல்லாக தண்ணியில் தான் விழுந்துருந்தேன். நல்லா ஜாலியாக நானும் எங்கள் ஹஸ்பண்ட் எங்கள் பாப்பா எல்லாமே நல்லா ஜாலியாக தண்ணியில் விளையாடின்னு இருந்தோம். நம்ம கடலில் எவ்வளோ நேரம் ஜாலியாக விளையாடுறோமோ அவ்வளோ உடம்பு வலிக்கும். ஏன்னா அந்த அலை நம்மளை அடித்து உடம்பு ரொம்ப வலிக்கும். அப்படி தான் அந்த மறுநாள் ஃபுல்லாக என்னால் நடக்கவே முடியல. இடுப்பு வலி வந்துடுச்சு, கால் வலி வந்துடுச்சு. அது இல்லாமல் அன்றைக்கி கடல் நல்லா சொரப்பாக இருந்தது. அப்படின்னா அலை பெருசாக வரும். அப்படி வந்துன்னு இருந்தது. ஏன் நான் அவ்வளோ நேரம் தண்ணியில் விழுந்தேன்னா, எப்போ போனாலும் நான் தண்ணியில் விழுவ மாட்டேன். அதுக்கு ரீசன் வந்து நான் போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் தான் எடுத்துன்னு வீட்டுக்கு வந்துடுவேன். அன்று மட்டும் என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, 3% தான் இருந்தது. மேட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துன்னு இருந்தால் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டுன்னு 2-3 கிளிக் மட்டும் தான் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபோட்டோஸ் ஒன்று கூட எடுக்கல. அவ்வளோதான். கடலில் விழுந்துனே இருந்தேன். அதுதான் ரீசன் நான் மெயினாக கடலில் விழுந்ததுக்கு. பாப்பாவெல்லாம் ரொம்ப நேரமெல்லாம் கடலில் விழுவ வைக்கல. கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2-3 டைம்ஸ் அவங்க அலை வந்து கால் மேலே படுற வரைக்கும் அப்படி விளையாடின்னு இருந்தாங்க. அப்புறமா மண்ணில் வந்து உட்காந்துன்னு மண்ணில் தான் விளையாடின்னு இருந்தாங்க. நாங்கள் எப்போவுமே பீச்சுக்கு போனால் பிரியாணி செஞ்சு எடுத்துன்னு போவோம். அந்த நைட்டு தான் பிரியாணி சாப்பிட்டதுனால பிரியாணி எடுத்துன்னு போல் வீட்டில் இந்த மீன் குழம்பு, சாப்பாடு, பழைய சாப்பாடு, ஃப்ரூட்ஸு, ஜூஸு, அப்புறமா கூல்ட்ரிங்க்ஸு இது மட்டும் தான் எடுத்துன்னு போனோம். நல்லா சாப்பிட்டு நல்லா பீச்சில் விளையாடி அப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த குட்டீஸ்க்கெல்லாம் பீச்சை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. அதனால கூட்டின்னு வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.